தாவேகா அரசு நல்லபடியா செயல்படுதா இல்லையாங்கிறது அடுத்த பட்சம், அடுத்த கேள்வி. சோ அதுக்கு முன்னாடி தாவேகா அரசு பொறுப்பேற்ற சமயத்துல நாங்க ஆட்சிக்கு வந்தா பள்ளி வளாகங்களுக்கும் கல்லூரி வளாகங்களுக்கும் பக்கத்துல இருக்கிற புனித ஸ்தலங்களுக்கும் பக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப்ஸ் மதுக்கடைகளை மூடுவோம் உத்தரவிட்டாங்க. 717 ஒயின் ஷாப்ஸ் மூடப்பட்டது. இப்ப அரியலூர்ல பள்ளி பிள்ளைகள் தங்களுடைய தந்தைகளும் தங்களுடைய சகோதரர்களும் மதுவுக்கு அடிமையாகி போறாங்க, பக்கத்திலேயே எனக்கு ஒயின் ஷாப் இருக்கிறதுனால, எங்க கிராமத்துல இருக்கிறதுனால இது எங்களுடைய குடும்பத்தை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு போராட்டத்துல பள்ளி பிள்ளைகள் ஈடுபடுறாங்க. அந்த பள்ளி பிள்ளைகள் ஈடுபடுறப்போ அந்த பள்ளி பிள்ளைகளை காவல்துறை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுது அப்படின்னா, ஓட விட்டு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு குழந்தைகளை விரட்டி 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 அடிக்கிறதுக்கு எப்படி அந்த இது வந்துச்சு? ஐ மீன் இது சட்டத்திலயுமே இடம் கிடையாது. சோ இந்த மாதிரி செயல்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப முழுக்க முழுக்க காவல்துறை தாவேகாவுடைய சிஎம் ஜோசப் விஜய் அவர்களுடைய கையில தான் இருக்கு. இந்த மாதிரி செயல்கள் வன்மையா கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி செயல்கள் இனிமேவும் திரும்பவும் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றது மக்கள் எல்லாருடைய வேண்டுகோளும் கூட. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண் கலங்குற அளவுக்கு இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைகளை விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி செயல்கள் இனி நடக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி நடந்துச்சா, இதுக்கு முன்னாடி நடக்கலையான்ற கேள்வி தயவு செஞ்சு யாரும் வைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்ததுனாலதான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செயல்களை தயவு செஞ்சு மக்களுக்கு சாதகமா நடக்கிற மாதிரி சில சட்டத்திட்டங்களையும் கொண்டு கண்ட்ரோல்களை கொண்டு வரணும் அப்படிங்கறத நான் ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை தவற விடாம பாக்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த காணொலியை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டும். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். Until then, bye.